நான் பெரியாண்டி மேடம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சண்டை கோழியை கூட்டிட்டு போய் ஐயனார் கோயில பொங்க வச்சு ஒரு நாள் தங்கிட்டும் வந்தாச்சு. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் பரமா. இதுக்கெல்லாம் நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ரிஷி அங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளவு திமிரு! அவன் உன்னை கொல்ல பார்த்தான். அண்ணா, அவனை விடாதண்ணா. தங்கச்சிமா, அவனுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு அவனே ஒரு செத்த பாம்பு. பேசுறதெல்லாம் வேஸ்ட். நீ விடு, நான் பாத்துக்கிறேன். சண்டைக்கோழி, என்னாச்சு? நானும் கோயில்ல இருந்து கிளம்புனதுல இருந்து பாக்குறேன், ஒரு மாதிரியாவே இருக்கிய. உடம்பு எதுவும் சரியில்லையா? அண்ணே, அவளுக்கு தான் கோயில்ல ஒரு குடும்பமே கிடைச்சிருச்சே. அவங்களெல்லாம் பிரிஞ்சு வந்த வேதனையா இருக்கும். ஏய், சும்மா இருக்க மாட்ட? ஏய், படி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரமா, போயிட்டு வந்த களைப்பு, அவ்வளவுதான். சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வரேன். சண்டைக்கோழி கூட்டியா? இல்ல. இவங்களே வந்துட்டாங்க. இவங்களை ஒரு வழி பண்றேன்னு போன அந்த ரிஷி என்னான்னு தெரியலையே. கோயிலுக்கு ரிஷி வந்தாரா என்ன? நாங்க கோவிலுக்கு போன விஷயத்த நீங்க தானே அவங்க கிட்ட சொன்னது? ஐயோ, எதேச்சியா இங்க வந்தாரு. என்ன வீடே காலியா இருக்கு, யாருமே இல்லையான்னு கேட்டாரு. அதனாலதான் சொன்னேன். எது? வெறும் கோயிலுக்கு மட்டும் போயிருக்குன்னு சொல்லாம கோயில் அட்ரஸ் வரைக்கும் கொடுக்கறதெல்லாம் எதர்ச்சியா பண்ணியாமா? உனக்கு என்ன சந்தேகப்படலன்னா தூக்கம் வராதுல்லடி. கோயில்ல ரிஷிக்கு ஏதாவது ஆச்சு? ஏன், ஏதாவது ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. நீல திருந்தவே மாட்டியாமா? நான் என்ன தப்பு பண்ண திருந்தறதுக்கு? இங்க பாருங்க, நான் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்கிட்டீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். ஏய் இளமதி, என்னையே எச்சரிச்சுட்டு போறியா? உன் வாழ்க்கையில நான் குறுக்கிடக்கூடாதா? உனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தாதானடி. இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு வாழ்க்கைய நான் அமைய விட மாட்டேன்டி. மா, பரமா வந்துட்டியா? ஆமா ஆமா ஆமா. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? அந்த ஐயனாரப்பன் அருளால நீயும் இளமதியும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேரணும் பரமா. மா, கண்டிப்பா நடக்கும்மா. எப்படா வந்த? கைப்புள்ள ஆளே பார்க்க முடியலடா உன்னை. அப்புறம் ஊர்ல வேற லெவல் விஷயம் நடந்துச்சியா? அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு?
கோழி எனக்கா அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. என்ன காணுன்னதும் அப்படியே தேடிட்டு நான் இருக்கிற இடத்துக்கே வந்தா பாருங்க, எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. பரமா, ஆ, நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இளமதி உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டாளோன்னு தோணுது. மா என்னம்மா சொல்றீங்க? பின்ன என்னப்பா, ஒரு பொண்ணு உனக்காக இப்படி தவிச்சு துடிச்சு போய் தேடி வந்திருக்கான்னா அது வெறும் நட்பால மட்டும் இல்ல பரமா, அதையும் தாண்டி அவ மனசுக்குள்ள உன் மேல காதலை ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னைக்கு வெளியில வருமோ? டேய், ஒளிச்சு வச்சிருந்த காதல நாம போய் தேடி எடுத்து வந்துருமா? அட எங்கன்னு தெரிஞ்சாதான் எடுக்க முடியும். வேறங்க, இளமதி மனசுக்குள்ளதா. அம்மா, அப்ப இளமதி வாயை திறந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுவாளா? நிச்சயமா சொல்லுவா பரமா. அம்மா, நீங்க சொல்றது மட்டும் பழிச்சிட்டா போதும், அதை நினைக்கிறதுக்கே அப்படியே சந்தோஷமா இருக்குமா. ரிஷி, நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஆனா ஒர்க்குன்னு வரும்போது ரொம்ப கரெக்டா இருக்கணும். நீ பண்ண வேலையால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல தெரியும்ல, அன்னைக்கு கமிஷனரை கூப்பிட்டு நீதான் ரிஷிக்கு அதிகமாக இடம் கொடுக்குறேன்னு எனக்கு கேள்வி கேட்கிறாரு. சாரிடா. இங்க பாரு, மறுபடியும் இந்த மாதிரி சங்கடமான சிச்சுவேஷன் உருவாகாத மாதிரி நீ பாத்துக்க. உன்னோட சஸ்பென்ஷன் எப்படியாவது நான் கேன்சல் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அது நடக்கணும்னா இனிமே நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறதெல்லாம் இருக்கு. டேய், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா. இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். அண்ணா நிறுத்துங்கண்ணா. இதான் உனக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்புன்னு நினைச்சுக்க. இதுக்கு மேல நீ தப்பு பண்ணா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். டேய், கிழி கைய, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏமலே கை வைப்ப? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பரம மேல கை வைப்ப? அசிங்கமா இல்ல உனக்கு? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன ரிஷி இதெல்லாம்? இவ ஏதோ போய் சொல்றா. சார், நான் சத்தியமா பொய் சொல்லல. ஏமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ் ஆபீசர் மேலே கை வைக்கிற? கையெடுமா. போலீஸா இருந்தா தப்பு பண்ணலான்னு எந்த சட்டத்துல சார் எழுதி இருக்கு? இவ என் ஃப்ரெண்டு பரம உயிருக்கு ஆபத்து வர வைக்கிற மாதிரி ஐயனார் வேட்டைக்கு கிளம்புற பாதையில கொண்டு போய் நிறுத்திட்டான். நீ கொஞ்சம் விவரமா சொல்லுமா. இவ சொல்றதெல்லாம் நம்பாத, இவ போய் சொல்றா. நான் சொல்றத கேட்காமலே நான் சொல்றது பொய் தானே. உனக்கு எப்படி ரிஷி இது தெரியும்? இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த பொண்ணு. ஏற்கனவே நடந்த பிரச்சனையில இவ வேணும்னே போய் சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ என்ன சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும். அப்படியா? நீ பண்ண தப்புக்கு சாட்சியா அந்த ஊர்ல இருந்த அத்தனை பேரையுமே நான் சாட்சியா கூட்டிட்டு வரேன்.